ஸோ சுத்தி நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதுவும் குறிப்பாக மீனாவுடைய தங்கச்சி வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே சீதாவையும் பார்க்குறாங்க. சீதாவை பார்த்துட்டு, சீதா இது மாதிரி நான் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி உனக்கும் உன்னுடைய ஹாஸ்பிட்டலில் என்ன டீட்டெயில் தெரியும் அப்படிங்கிறத கேட்டு சொல்லு. ஏன்னா கண்டிப்பாக எப்படியும் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்தனா நான் அவங்கள்ட்ட பேசி இந்த குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஏன்க்கா இப்படிலாம் இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அது செட் ஆகலை சீதா, அதனால தான் குழந்தை இப்படி பெற்றுலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேக்கா, அது உங்களுடைய விருப்பம் தான் இல்லையா, குழந்தை பெற்றுக்கிறது எப்படி பெற்றுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லையா அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நீயாச்சும் நான் புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி சீதாவை சுற்றி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த விஷயத்த மட்டும் கண்டிப்பாக உங்களுடைய அக்கா மீனாட்ட மட்டும் சொல்லிடாதப்பா, சொல்லிட்டா தவிர பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சுற்றி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சீதா யோசிக்கிறாங்க. ஏற்கனவே திருமணத்தில் நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்ம அக்கா மீனாட்ட சொல்லாதனால நம்ம அக்கா மீனாவுக்கும் மாமா முத்துக்கும் நிறைய சண்டை வந்து மாமா அக்காவை அடித்தார். அதனால இந்த வாட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்காவுடைய வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடியும். நாம் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீதா எல்லாத்தையும் கால் பண்ணி மீனாட்ட சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இதை நான் தான் சொன்னேன்னு சொல்லி யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க அக்கா அப்படிங்கிற மாதிரியும் சுத்தி சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறாங்க மீனாட்ட. ஓகே சீதா, நீ அப்படியே விட்டுரு, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் சொல்கிறாங்க. ஸோ சுத்தி இப்போது வாடகை மூலயமா யாருக்கும் தெரியாமல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் மட்டும் இப்போது விஜயாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதனால் விஜயாவுக்கும் சுத்திக்கும் பயங்கரமான சண்டை வெடிக்கும். அது கண்டிப்பாக ரோகிணிக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுத்தி எடுத்திருக்க இந்த முடிவு சரியான முடிவு நீ நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.